வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி சார்பாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். முகப்பேரில் நடைபெறுகிற இந்த ஆராதனைக்கு நீங்கள் வாருங்கள். சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவதோடு கூட சத்தியத்தை சரியாக அறிந்திருக்கிற நல்ல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைப்பார்கள். ரைட்? அந்த உறவு, அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு பாருங்க. சத்தியத்தை சரியாக அறிந்தவருடைய உறவு உங்களுக்கு கிடைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் வெற்றியை காண்பீர்கள். ஏனென்றால் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லியிருக்கிறார் பாருங்க. அப்போ சத்தியத்தை அறிகிற அறிவினால் விடுதலையாக்கப்பட்ட குடும்பங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், அதில் நிலைத்திருங்கள். அறியாத மக்களோடு தொடர்பில் இருக்காதீர்கள். ஏனென்றால் அந்த அறியாமை உங்களுக்கு அநேக நஷ்டங்களை கொண்டு வந்து விடலாம். எனவே கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி சார்பாக நான் உங்களை வாழ்த்தி, இன்றைக்கு இறை ரகசியங்கள் 200 என்கிற சீரீஸில் 74வது சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இறை உறவின் இறை ரகசியங்கள், ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் வித் த லார்ட். தேவனோடு கூட இருக்கிற உறவுல மறைந்து கிடக்கிற ரகசியங்களை தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். நானும் உங்களோடு கூட சேர்ந்து ஒரு மாணாக்கனாக இந்த செய்தியை கேட்கும்படியாக காத்திருக்கிறேன். இது கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த செய்தியின் துவக்கத்திலே ஒன்றை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Our God is God of relationship. உறவுகளின் தேவன். ரைட்? பிரதானமாக மனிதர்களாகிய நம்மை எதற்காக சிருஷ்டித்தார் தெரியுமா? எதற்காக அவருடைய சாயலை நமக்கு கொடுத்தார், எதற்காக அவருடைய ரூபத்தை கொடுத்தார் என்றால், அந்த திரியேக தேவன் நம்மோடு உறவு வைத்து கொள்ளும்படியாக. நன்றாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் மிருகத்தை போல படைக்கப்படவில்லை, தேவனை போலவே சிருஷ்டித்தார். ஏனென்றால் நம்மோடு கொஞ்சி குலாவுவதற்கு, கிச்சி கிச்சி காட்டி விளையாடுறதுக்கு அவருக்கு நிறைய ஆள் தேவைப்பட்டாருங்க. He requested, he was in need of friends. அப்படி எடுத்துக்கொள்ளுங்க. அவருக்கு நண்பர்கள் அல்லது தோழர்கள், தோழிகள் தேவைப்பட்டார்கள். எதற்காகவென்றால் அவர்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக. ரைட்? அதனால தான் அந்த வார்த்தையை நான் சொன்னேன், இஸ் God of relationship. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன், வானமும் பூமியும் கொள்ளாத மகா பெரிய தேவன். நீங்க நினைக்கிறீங்களா நான் ஒரு சாதாரண மனிதன் தானே? இல்லை, நீங்கள் மனிதர்களே இல்லை. According to John's Gospel, chapter 7, verses 34 and 35, what does it say? It was not told by any human. God himself told. What did he say? You are gods. Hallelujah. நீங்கள் தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறதுனாலே நீங்கள் தேவர்கள் என்கிற ஸ்டேட்டஸ்ல இருக்கிறீங்க. எதற்காக உங்களை தேவர்களாக படைத்தார் என்றால், திரியேக தேவர் நம்மோடு சேர்ந்து என்ன செய்ய? மகிழ்ச்சியை கொண்டாட. ஹல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு தலைப்பு என்ன? இறை உறவு, ரிலேஷன்ஷிப் வித் த லார்ட். இறை உறவின் இறை ரகசியங்கள், இறைவனோடு உள்ள உறவுல உள்ள ரகசியங்களை தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருவாராக. பாருங்கள், ஆகவேதான் அந்த தெய்வீக சுபாவம் மனுஷனுக்குள்ள இருக்கு. ஒரு வசனம் உண்டு பாருங்க, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அந்த இன்பமயமான உறவு கொள்ளும்படியாக நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இதை குறித்து நமக்கு ஒரு வெளிச்சம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், அவர் பாவமே அறியாத தேவன், பாவத்தை பாராத சுத்த கண்களையுடைய தேவன் இல்லையா? அப்போ அவர் ஸ்டாண்டர்டுக்கு நாமும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். ரைட்?
அது மனுஷனுடைய கிரியையினாலே முடியாது. ரைட்? ஆகையினால்தான் என்ன செஞ்சார்? ஏன் தேவன் இயேசு கிறிஸ்துவையே நமக்கு பரிசுத்தமாக்கினார். முதலாவது அந்த வசனத்தை வாசிக்கட்டுமா? 1 Corinthians chapter 1 verse 31 is very very important. இந்த வசனம் நான் சொல்ல எதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்றேனோ அதையெல்லாம் நீங்க மனப்பாடம் செய்ய முயற்சி செய்யுங்கள். என்ன நடக்கும் தெரியுமா? அவிசுவாசத்துக்குள்ள போய் சிக்க மாட்டீங்க. பிசாசு உங்களை அணுக மாட்டான். ஒரு தவறு செய்றீங்க, ஒரு பாவம் செய்துறீங்க, அந்த பாவம் உங்களுடைய ஆவி மனுஷனை கரைப்படுத்த முடியாதபடி தேவன் உங்களை அவங்களுடைய ஆவி மனுஷனிலே பரிசுத்தப்படுத்தி பர்ஃபெக்டட் ஆக்கி அதை சீல் பண்ணிட்டார். ரைட்? எபேசியர் 1:12-13 வாசித்து பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிற வசனம் 1 கொரிந்தியர் 1:31 அவரே அப்படின்னா எவரே? இயேசுவே பிதாவாகிய தேவனால் நமக்கு ஞானமும் நமக்கு நீதியும் நமக்கு பரிசுத்தமும் நமக்கு மீட்புமானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இருக்குங்க. பாருங்க, அவருடைய அனந்த ஞானம். என் பிள்ளைகள் கஷ்டப்பட்டு பரிசுத்தமாகக்கூடாதுப்பா. ஏன்னா அந்த பரிசுத்தெல்லாம் அழுக்கும் கந்தலும். என்ன யோசித்தாரு? இவனை பெர்ஃபெக்ட் ஆக்கணும். அப்போ வேற வழியே இல்லை. பாவமே அறியாத ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவையே எனக்கு பரிசுத்தமாக வைத்து விட்டார். எத்தனை பேர் புரியுது? பரிசுத்த தேவா ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவையே எனக்கு நீதியாக மாற்றி விட்டார். அதுதான் அந்த வசனம் சொல்லுதுங்க. இயேசுவையே எனக்கு ஞானமும், இயேசுவையே எனக்கு நீதியையும், இயேசுவையே எனக்கு பரிசுத்தமாகவும் வைத்துட்டார். இதை புரிஞ்சிட்டேன் பாருங்க. அநேக பாவ எண்ணங்களிலிருந்து எனக்கு விடுதலை. ஆமென், ஹல்லேலூயா. அது அவருடைய சாவரின் விஸ்டம். ஏன்னு கேள்வி கேட்க முடியாது. உங்களுக்கு இந்த கேள்வியிலிருந்து நீங்க வெளியே வந்துட்டீங்களா? இந்த கேள்வி கேடுகட்ட கேள்வி சொல்லட்டா? என்னை தேவனால் நேசிக்க முடியுமா? கேடுகட்ட கேள்வி. என்னை தேவனால் ஆசீர்வதிக்க முடியுமா? தேவையில்லாத கேள்வி. ரைட்? என்னை கொண்டு இயேசு செய்தவைகளையும் செய்து அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்ய என்னால என்னை பயன்படுத்த, இது எல்லாம் முட்டாள்தனமான கேள்விங்க. ஐயா, உங்களை தகுதிப்படுத்துறது உங்களுடைய கிரியை அல்ல. நீங்க நல்லா ஜெபம் பண்றீங்களோ குறையா ஜெபம் பண்றீங்களோ, தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற பரிசுத்தத்தை ஒன்றும் திருட முடியாது. நீங்க நல்ல பெர்ஃபெக்டா பாவியாக இன்னும் பாவியாக இருக்கிறீர்களா அல்லது பரிசுத்தவானாக இருக்கிறீர்களா? இப்படிப்பட்ட தவறான கேள்விகளை கேட்டு நடுத்தருவில் நிற்காதீங்க. ஏனென்றால் உங்களை தகுதிப்படுத்தினதும் உங்களை நீதிமானாக மாற்றினதும் இயேசு. இயேசுவையே உங்களுக்குள்ள வச்சுட்டார். எதுக்கு? குவாலிஃபிகேஷன் ஆக. ஆமென். அதனாலதான் தைரியமா தேவனுடைய ஆவியானவர் அந்த பாட்டு தந்தார். பழுதொன்றுமே உன்னில் இல்லை, இயேசுவே உனக்கு தகுதியானார். அப்பா, என்ன தகுதிப்படுத்துறது என்னுடைய இயேசு. எத்தனை பேர் புரியுதுங்க? ஐயோ, ஏதோ கொஞ்சம் பரிசுத்தத்தை உனக்கு தரல, தன்னையே உனக்கு பரிசுத்தமாக்கிட்டார். அப்படின்னா என்ன பொருள்? உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னிடத்துல பழுதொன்றும் இல்லை. எப்படி? இயேசுவையே எனக்கு பரிசுத்தமாக்கி விட்டார், இயேசுவையே எனக்கு நீதியாக்கி விட்டார். இந்த நாலேஜ் உங்களுக்குள்ள இருந்ததுண்டா, ஹல்லேலூயா, அந்த உறவிலே நீங்கள் வளருவீர்கள். இயேசு அசால்ட்டா சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டார் வாசிக்கட்டுமா? அங்கே யோவான் 14:20, நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். ரைட்? You will come to this knowledge. என்ன நாலேஜ்? எப்ப நீயும் நானும் ஒன்னாதான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. எப்படிங்க பாவமே அறியாத தேவனோடு நாம ஒன்னா இருக்க முடியும்? அப்ப நம்ம பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய ஆவி மனுஷனில் தான் ஆவியான தேவன் கனெக்ட் ஆறாரு. இட் இஸ் ஃபுல்லி பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட். சரிங்களா? இயேசு சொன்னது தான் நான் வாசிக்கிறேங்க. ஹல்லேலூயா. அவர் சும்மா உங்களை கட்டி அணைக்கலைங்க, உங்களை முற்றிலுமாக குவாலிஃபை பண்ணிட்டு தான் அணைக்க முடியும் அவரால்.
அல்லேலூயா. பாவமும் பரிசுத்தமும் ஒன்றா இருக்க முடியாதுங்க. அதனால் என்ன பண்ணிட்டார்? அவருடைய அனந்த ஞானத்தின்படி அரைகுறை பரிசுத்தத்தோடும் அவரிடத்துல போக முடியாது. அவருடைய அனந்த ஞானம் என்ன செய்தது? இயேசுவையே உங்களுக்கு பரிசுத்தமாக்கிட்டார். அல்லேலூயா. பாருங்கள், இந்த உறவு, இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி பெற்றோம் தெரியுமா? வெரி இம்பார்ட்டன்ட். தேவனும் நானும் ஒன்றாக இருக்கிறோம். அந்த ரிலேஷன்ஷிப்பை அவரே தான் தந்தாராங்க. வாசிக்கட்டுமா உங்களுக்கு? 1 யோவான் 4வது அதிகாரம் 13வது வசனம். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே, அதில் ஒரு எரர் இருக்கு பாருங்க. அவர் அவருடைய ஆவியை நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட அன்றே தேவனுடைய ஆவியானவரை தேவன் நமக்கு தந்து விட்டபடியினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறோம். வந்துட்டு போறவர் இல்லைங்க. கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர். 20 வருஷங்கள் சிம்சோன் இஸ்ரவேலை என்ன செய்யறான்? ஆளுகிறான், நியாயாதிபதியா இருக்கிறான். பழைய ஏற்பாட்டில் பாருங்க, தேவன் ஒரு ப்ராஜெக்டை முடிக்கணும்னு வைங்களேன். பெலிஸ்தர்கள் 1000 பேரை அழிக்கணும். அதில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் பலமாக அவன் மேல் இறங்கினார். அப்புறம் ஒரு முறை பாலசிங்கம் இவனை எதிர்த்து வருது. அந்த சிங்கத்தை அழிப்பதற்கு அவன் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் பலமாக இறங்கினார். அந்த பர்பஸ் முடிஞ்ச பிறகு பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனால் தேவன் நிரந்தரமாக நமக்குள்ளே ஆவியானவராக வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஓ, this is a secret. ஆமென். இதை உணர முடியாது, நுகர முடியாது, தொட்டு பார்க்க முடியாதுங்க. It is written means it is written. You have just to believe it. நான் இதை பிலீவ் பண்ண ஆரம்பிச்சேங்க. ஒரு பையன் தம்பிக்கு இதில் ஒரு கட்டி, கேன்சர் கட்டியோ என்ன கட்டியோ தெரியும், ஹைதராபாத்தில். சும்மா இப்படி 2 நேரம் தடவுனாங்க. எனக்குள்ளே இருந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, எனக்கு அந்த ஒரு உணர்ச்சியும் இல்லை, ஒன்றும் இல்லைங்க. வீக்கமே இல்லாமல் வத்திட்டுங்க, வலியும் போயிட்டுருங்க. ஏன்? எனக்குள்ளே 24/7 அந்த தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இதில் முக்கியமான நான் பாயிண்ட் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது, அங்கே 1 யோவான் 4:13 அவர் தம்முடைய ஆவியை நமக்கு தந்தருளினதினார். அவர் தான் தந்தார். எப்போ? அவர் தான் இயேசுவையே உனக்குள்ள தகுதியாக வச்சிட்டார். இந்த சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளுங்கள். எப்படி வாழுவீங்க? சக்ஸஸ்ஃபுல்லாக சக்க போர்டு போடுவீங்க. ஆமாம். கென்னத் கோப்லாண்டுக்கு ஒரு 12 ஏரோப்ளேன் வந்துட்டு ஜனங்கள் வாங்கி கொடுக்குறாங்க. ஏன்? இதை அவர் அறிஞ்சு பிரசங்கம் பண்ணுறார். தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு, அந்த ஆவியானவர் என்னை சகல சத்தியத்துக்குள்ளேயே நடத்துகிறாரு, நான் அவரோடு சமமாக அந்த உறவில் இருக்கிற இந்த நாலேஜ் வந்தால் தாங்க உங்களால் அற்புதம் தண்ணீரை போல செய்ய முடியும். ரைட்? சாமுவேல் தீர்க்கதரிசி அவனுடைய ஈசாயுடைய மூத்த குமாரனை அபிஷேகம் பண்ண போறான். கர்த்தருடைய வார்த்தை வருது, சாமுவேல், நோ, நீ முகத்தை பார்க்கிறாய், நானோ இருதயத்தை பார்க்கிறேன். என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் ஓ, தேவன் உங்களை எந்த ஸ்டேட்டஸில் வைத்திருக்கிறார் என்பதை அறியத்தக்கதாக என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. ஆமென். ஐயா, நீங்களும் தேவனும் ஒன்றாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்கள், எனவே எப்படி தேவன் அவருடைய ஆவியை நமக்குள்ள வைத்ததினாலே நாமும் அவரும் ஒன்றாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுமிகு வாழ்வை காண்பீர்கள். ஹல்லேலூயா. அடுத்து, இந்த தேவரகமான உறவுக்குள்ளே நாம் எப்படி வந்தோம்? முதலாவது பார்த்தோம், அவருடைய ஆவியை நமக்குள்ள வைத்து அந்த உறவுக்குள்ள நம்மை கொண்டு வந்தார். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையிலிருந்து நான் வாசிக்க போகிறேன். இதில் நம்முடைய மூத்த சகோதரன் இளைய தம்பிகளை, இளைய தங்கைமார்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? யோவான் 6:57, The book of John's Gospel, chapter 6, verse 57.
ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னால் பிழைப்பான். 56 வாசனை 56 57. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்து இருக்கிறேன். ஐயா, நீங்கள் அவருடைய மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணுகிறதுனாலே அந்த உறவிலே நீங்கள் நிலைத்து இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்க மாதத்துல ஒரு முறை கம்யூனியன் எடுத்தாலும் சரி, அனுதினமும் நீங்கள் கம்யூனியன் எடுத்தாலும் சரி, நீங்கள் அந்த உறவிலே, அவர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறாரு பாருங்க. என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்து இருக்கிறேன். ஆமென். பின்வாங்கி போயிட்டாங்க. யாரு? பேதுரு. பல இடங்கள்ல ஒரு இடத்தை பார்ப்போம். முதல் கம்யூனியன்ல அவன் பங்கு பெற்றான். பிஃபோர் த கிராஸ், காட்டி கொடுக்கப்படுகிற அன்று அவர் பாத்திரத்தை எடுத்து, இது என்னுடைய இரத்தத்தினால் ஆன உடன்படிக்கை என்றார். அப்பத்தை எடுத்து, இது உங்களுக்காக பீக்கப்படுகிற என்னுடைய சரீரம். அந்த கம்யூனியன்ல பேதுரு பங்கு பெற்றதுனால அடக்கம் பண்ணியாச்சு இயேசு கிறிஸ்துவ. எல்லாரையும் கூட்டிட்டு மீன் பிடிக்க போயிட்டான். ஆனாலும் தேவன் அவனிலே நிலைத்து இருந்ததுனால தேடி போனாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்களும் உங்களை அழைத்த உங்கள் தகப்பனாகிய தேவனும் ஒன்றாய் இருக்கிறீர்கள் என்று தேவ வசனம், வேத வசனம் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது. ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஏற்ற மிகு வாழ்வை காண்பீர்கள். ஆமென். இதற்காக தான் ரத்த சிந்தினார்ப்பா. இதற்காக தான் அவர் என்ன செஞ்சாரு? தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாரு. எதற்காக? உங்களை குவாலிஃபை பண்ண. ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். You have been sanctified by the precious blood of our master Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுடைய விலையேறப்பட்ட அந்த ஒப்பற்ற இரத்தம் கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால பாவங்களில் இருந்தும் உங்களை விடுதலையாக்கிற்று. ஹல்லேலூயா. சோ இப்படி அந்த உறவை தேவன் புதுப்பித்து விட்டதுனால நமக்கு என்னெல்லாம் நடந்திருக்குன்னு சில வசனங்கள் வாசிப்போமா? ஆமென். தேவனுடைய ஆவியானவர் உங்க கண்களில் இருக்கிற செதில்களை எல்லாம் கீழே விழ பண்ணுவாரா? தலை போப்பி சாத்தான, என்னுடைய பிள்ளைகளை விட்டுவிடு, இவர்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறார்கள், தேவனுடைய திட்டங்களை இந்த பூமியிலே அவர்கள் நிறைவேற்றுவார்களாக, இயேசுவின் நாமத்தினால். ஆமென். So what is our status now? Right? Hallelujah. நீங்கள் அவரிலும் அவர் உங்களிலும் நிலைத்திருக்கிறார். எதனால என்று சொல்லி பார்த்தோம். தேவன் தன்னுடைய ஆவியானவரை உங்களுக்குள்ளே வைத்து உங்களை தகுதிப்படுத்தி உங்களையும் தன்னையும் ஒன்றாக்கி கொண்டார். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துடைய மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நாம் பானம் பண்றதுனால நாமும் தேவனும் ஒன்றாக இருக்கிறோம். இதனுடைய விளைவு என்ன என்று சொல்லி சில வசனங்களை நாம் வாசிக்க போறோம் பாருங்க. யோவானுக்கு வந்த வெளிப்பாடை வாசிக்கட்டுமா, அல்லது இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த வெளிப்பாடை வாசிக்கட்டுமா? யாரை குறித்து? தன்னுடைய பிள்ளைகளை குறித்து. ஆமென். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் குறித்து யோவானுக்கு வந்த வெளிப்பாடை நான் முதலாவது வாசிக்கட்டுமா? 1 John chapter 4 verse 17 மனப்பாட வசனம். சரிங்களா? 1 யோவான் 4வது அதிகாரம் 17வது வசனத்திலே, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டா இருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்திலே பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த உலகத்திலே இருக்கிறோம். கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென். என்ன அழகா எழுதுறார் பாருங்க. இந்த பூமியில வரப்போற வாழ்க்கையில இல்லைங்க, இந்த வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அவர் இருக்கிற பிரகாரமாக இந்த பூமியில நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமென். அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அந்த 1 யோவான் 4:17 எப்படி துவங்குகிறது? நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக. அப்படி என்றால் என்ன பொருள்? ஆன் தி டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் நாம பயப்படவே வேண்டியதில்லை. ஏனென்றால் என்னுடைய ஆவி மனிதன்
இயேசுவாகவே இருக்கிறான். அதுல பழுதில்லை, அதுல அசுத்தம் இல்லை. ஆமென். I am fully qualified. Why? My spirit man is fully qualified. என்னுடைய ஆவி மனுஷன் தான் வசனம் சொல்லுது, மனுஷன் சொல்றதுங்க. இதுல என்ன சொல்றாரு திரும்ப அதை அப்படியே வாசிக்கிறேன் பாருங்கள். அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் நம்முடைய ஆவி மனிதனிலே இந்த உலகத்துல இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. ஆமென். நம்மிடத்துல பழுதொன்றும் இல்லை. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றான்னு வாசிக்கட்டுமா? ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 17 verse 22. நீங்கள் அவர் இருக்கிற பிரகாரமாக இருக்கிறதுனால அதுக்கு என்ன அடையாளம் சொல்றாரு பாருங்க. பிதாட்ட சொல்றாரு, அவர் விட்டு வந்த பரலோக ராஜ்யத்திற்கு திரும்பி செல்ல வேண்டிய நாட்கள் வந்த பொழுது பிதாவிடத்துல என்ன சொல்றாரு? பிதாவே, நீர் எனக்கு தந்த மகிமையை இவர்களுக்கு கொடுத்து விட்டேன். வாசிக்கிறேன் அங்கே யோவான் 17:22. நான் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவருடைய மகிமை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுங்க? மகிமைனா என்னது? எக்ஸ்ட்ரீம் பிளஸ்ஸிங்னு வச்சுக்கிடுமா? மனித அறிவு கெட்டாத பிளஸ்ஸிங். இப்போ யோவான் உன்னை பார்த்து சொன்னதை உன்னால ஏற்றுக்கொள்ள முடியல. அவர் இருக்கிற பிரகாரமாக நாம் இருக்கிறோம் என்றால் அது அவருடைய மகிமையினால் உண்டாயிற்று. இயேசு பொய் சொல்ல மாட்டார்ல. இயேசு என்ன சொல்றாரு? பிதாவுடைய மகிமையை நமக்கு தந்துட்டேங்கிறாருப்பா. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள்? வெரி இம்பார்ட்டன்ட் ரியாலிட்டி. நிஜங்க. ஹல்லேலூயா. இதைத்தான் பவுலுக்கு தேவன் வெளிப்பாடாக கொடுத்திருந்தார். ரோமர் 8வது அதிகாரம் 30வது வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? தேவன் மகிமையாக கொடுத்த அந்த இறை உறவு என்ன செய்து விட்டது என்று பவுல் தன்னுடைய வெளிப்பாட்டை அங்கே ரோமர் 8:30 எழுதுகிறார் பாருங்கள். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஐயா, உங்களுக்கு 2 வசனம் போதுமே. இயேசு சொன்னதையும் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். என்ன சொன்னாரு? பிதாவே, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்துட்டு அதுல நீயும் நானும் இருக்கிறோம். சீசர்களுக்கு சொல்லப்பட்டதல்ல, அவர் சிலுவையிலே கண்ட ரட்சிக்கப்பட போகிற எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து அவருடைய மகிமையை கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள்ங்க. ஏன்? தேவாதி தேவனுடைய மகிமை. மகிமை என்றால் என்ன? சக்சஸ்ஃபுல் லைஃப், ஸ்ட்ரகிள் ஃப்ரீ லைஃப், ஜாய்ஃபுல் லைஃப், ஆனரபிள் லைஃப். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆமென். இந்த ட்ரூத் எல்லாம் அறிஞ்சிருந்தாருங்க. யாரு? நம்முடைய டிஜிஎஸ் தினகரன் அவர்கள். என்ன மாதிரி பச்சையா உங்களுக்கு சொல்லி கொடுக்கல. ஏன் நாம் மனிதர்களே கிடையாதுப்பா. அவருக்கு அந்த வெளிச்சம் இருந்ததுனால தான் விசுவாசத்துல சிறந்து விளங்கினார். எல்லா விதமான வரங்களும் செயல்பட்டன. ஆமென். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவன் அவருடைய மகிமையினால் நம்மை நிறைத்து வைத்திருக்கிறார். பவுல் என்ன சொல்றாரு? எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். You have been glorified. You are not going to be glorified. ஒரு நாள் வரும், இன்னொரு ராஜ்யத்துக்குள்ள, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்போம். அப்பொழுது சொல்லப்பட்டதில்லப்பா, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய மகிமையினால் நாம் நிரப்பப்பட்டு இருக்கிறோம். அது அந்த உறவினால் வந்தது. ஹல்லேலூயா. ஓ thank you மாஸ்டர். வாட் a loving daddy. இல்ல, எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. அவருடைய அன்பை உன்னால புரிந்து கொள்ளவே முடியாதுப்பா. ஐயா, அப்பா எப்படிதாயா அதை அறிந்து கொள்றது? எழுதி இருக்கிறதை ஏற்றுக்கொள். தேவன் அன்பாக இல்லை, அன்பாக மட்டும்தான் இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் வணங்கா கழுத்துள்ள விசுவாசிக்க தடுமாறின இஸ்ரவேலர்கள் தான் வனாந்தரத்தில் மாண்டு போனார்கள். ஆமென். அது தேவன் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கல, அவர்களே தண்டனையை வருவித்து கொண்டார்கள்.
Right? மற்றபடி தேவனை அறியாத ஜனங்கள் அல்லது தேவனுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக தான் தன்னுடைய எரிச்சலை காண்பித்தார். அவர் எரிச்சல் உள்ள தேவன் அல்ல. ஏன்? அவர் அன்பாகவே இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே அவர் அன்பாகவும் கோபமாகவும் இல்லை, அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எப்படி அவரால் அன்பு செலுத்த முடியும் தெரியுமா? பாவிகள் இடத்துல அவரால் அன்பு செலுத்த முடியாது. உன் கணக்குக்கு நான் வரேன். ஆனா அவர் உன்னோட உறவு வைத்துக் கொள்ள விரும்புகிறார், உன் மீது அன்பு வைக்க விரும்புகிறார். அதனால என்ன செஞ்சாரு? இயேசுவையே உனக்கு தகுதியாக்கி விட்டார். பவுலுக்கு இந்த வெளிப்பாடுகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். 8:30 என்ன சொல்றாரு? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். 2வது பாயிண்ட் 3வது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். 2வது பாயிண்ட் என்ன? எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இது அறிஞ்சிருந்தான் பாருங்க. இயேசு அதைத்தான் சொல்றாரு, பிதாவே நீர் எனக்கு தந்த மகிமையை இவர்களுக்கு கொடுத்துட்டேங்கிறாரு. அது பவுலுக்கு வந்த வெளிப்பாடாக வந்ததுனால அவன் சொல்றான், நாமெல்லாம் மகிமைப்படுத்தப்பட்டு விட்டோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அடுத்தால ஒரு ஸ்டேட்டஸ் வாசி. முதலாவது என்ன பார்த்தோம்? அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த பூமியில இருக்கிறோம். 2வது என்ன பார்த்தோம்? அவருடைய மகிமையினால் நாம் நிரப்பப்பட்டு இருக்கிறோம். ரைட். 3வது என்ன தெரியுமா? அந்த மகிமை, அந்த உறவு என்ன செஞ்சது? உங்களுக்கு மரணமே கிடையாது. மரணமே கிடையாது. ஆமா, மரணமே கிடையாது. பவுல் அழகாக எழுதுறார். எப்பா, சொந்த குமாரனையே தந்துட்டார. உங்களுக்கு ஒரு மரணம், பிசிக்கல் டெத்தை பற்றி நான் பேசுறேன், ஸ்பிரிச்சுவல் டெத்து கிடையாதுன்னு நீங்க எல்லாம் நம்புறீங்க. அதே போல சரீரத்திலும் மரணம் கிடையாதுங்க. இதுக்கு தான் பவுல் பஞ்ச் பண்றாரு. எப்பா, சொந்த குமாரனையே தந்துட்டாரு, உனக்கு ஒரு இம்மார்டல் லைஃபை தரமாட்டாரா? ரைட். அதை அவர் எழுதி தந்திருக்கிறார் இல்லையா? அதை எப்படி கொடுத்தார்? அவருடைய மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நீங்கள் பானம் பண்ணுகிறதுனால உங்களுக்கு என்ன கிடையாது? மரணம் கிடையாதுங்க. ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. What a loving daddy. அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 58வது வசனத்தில் இயேசு அந்த ஆசீர்வாதத்தை சொல்றாரு. அந்த ஆசீர்வாதத்திற்கு காரணத்தை சொல்லுகிறார் பாருங்கள். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 6 verse 57. ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்து இருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். அவனுக்கு மரணமே கிடையாது. எழுதி இருந்தா நான் தைரியமா பேசுவேன். யோவான் அப்போஸ்தலர்கிட்ட கேட்டா என்ன சொல்ற? எப்ப அவர் இருக்கிற பிரகாரமாக இருக்கிறோம். அப்போ அவர் இருக்கிற பிரகாரமாக நாம் இருக்கிறதுனால நமக்கு மரணம் உண்டா? கிடையாதுங்க. ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ மாஸ்டர். இந்த உறவுனால இவ்வளவு ஆசீர்வாதங்கள். இன்னும் 2 ஆசீர்வாதங்கள் இயேசுடைய வார்த்தையிலிருந்து. அந்த இன்னைக்கு தலைப்பு என்ன? இறை உறவின் இறை ரகசியங்கள், ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் வித் த லார்ட். அது என்ன செஞ்சது பாருங்க? இயேசு கிறிஸ்து செய்தவைகளையே செய்ய வைத்து அதை விட பெரிய அற்புதங்களையும் செய்யக்கூடிய பயங்கரமான ஆற்றலினால் தேவன் உன்னை நிறைத்து வைத்திருக்கிறார். சொன்னது யாருங்க? பவுலா சொன்னார். பவுலோ, எலியாவோ, எலிசாவோ, தாவீதோ சொன்னாலே நம்ம நம்புறோம். அப்போ இயேசு உங்களை பற்றி சொல்றதை நீங்க நம்பணுமா இல்லையா? இங்கதான் தடுமாறுறீங்க. ஏன்? அவருடைய ட்ரூ நேச்சர் ஆஃப் காட் நமக்கு தெரியல. இஃப் யூ வாண்ட் டு நோ த ட்ரூ நேச்சர் ஆஃப் காட், ஆங்கிலத்தில் இருக்கு, தமிழ்ல இருக்குங்க, தேவனின் இயல்பான மெய்யான இயல்பு. ஹல்லேலூயா. இந்த புஸ்தகங்களை நான் படிச்சனாலங்க நான் தைரியமா நின்று பேசுறேன். இயேசு சொன்னதெல்லாம் எனக்கு தான் என்று எடுத்துக்கொண்டேன். அவர் என்ன சொன்னாரு? நான் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்வீர்கள். எடுத்துட்டேன் பாருங்க. போன்ல பேசினாலே டொப்புனி விழுந்துடுறாங்க. 500 கிலோமீட்டர் இருக்காங்க. எழும்பும்போது பார்த்தா அந்த கட்டி இல்லை. ஏன்னா என்னை பற்றி சொல்லிட்டாரு, நான் செய்ததை விட பெருசா செய்வேடா. ஏன்? நான் இருக்கும்போது என் டெலிஃபோன் இல்லை, யூடியூப் இல்லை,
நாள் வருகிறது, இந்த மீடியாக்கள்லாம் வரப்போகுது, ஒரு செட் ஆஃப் பீப்புள் எழும்புறாங்க. எதற்கு? தேவனுடைய மெய்யான இயல்பை அறிகிறவர்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? தொலைபேசியிலே செத்தவர்களை எழுப்புவார். அதான கரெக்டு? ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அப்போ அடுத்து பாருங்க, கடைசியாக அந்த உறவு நம்ம எங்க கொண்டு வைத்தது என்று ஏசப்பாட்டே கேட்போமா? யார்கிட்ட கேட்டோம்? யோவான் அப்போஸ்தலன்ட்ட கேட்டோம். அவன் என்ன சொன்னா? இந்த உறவு உங்களை என்ன செய்துட்டு, அவர் இருக்கிற பிரகாரமாக குற்றமற்றவர்களாக, பாவமே இல்லாதவர்களாக அவரை போல ஆக்கிவிட்டதுன்னு சொல்றாரு. பவுல் என்ன சொல்றாரு? நாம் யாவரும் மகிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறோம் என்று சொன்னார். ரைட்? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? பிதா எனக்கு தந்த மகிமை உங்களுக்குள்ள இருக்கிறதுன்னு சொன்னார். இன்னும் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? நான் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றலினால் நீங்கள் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னார். கடைசியாக இயேசு கிறிஸ்து உன்னையும் என்னையும் பார்த்து சொன்னதை நான் வாசிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மேலான ஆசீர்வாதங்கள் எல்லாம் எதனாலே நமக்கு உண்டாயிற்று என்றால் அந்த ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து மதத்திற்கு நம்பிக்கை இல்லை. நான் சில வசனங்கள்லாம் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். இவர்களுக்கும் இந்த வசனங்களுக்கு சம்பந்தமே இல்லை. அவர் இருக்கிற பிரகாரமாக நாம் இந்த பூமியில இருக்கிறவனே பிரசங்கம் பண்ணி நான் யார்கிட்டையும் கேட்கலங்க. யாருமே அப்படி பிரசங்கம் பண்ணல. ஹல்லேலூயா. நான் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்தேன் பாருங்க. குப்பான் சுப்பானாகி என்ன பிடிச்சி நீ என் மகன்டா, நீ என் மகள்டான்னு சொன்னதை நான் ஏற்றுக்கொண்டேன் பாருங்க. இதற்காக தான் திரியேக தேவன் என்னை கரம் பிடித்திருக்கிறார் என்பதை என் மனம் புதிதாகி அதை ஏற்றுக்கொண்டதுனால இந்த வசனங்களை எல்லாம் நான் தியானிக்கிறேன். இந்த வசனங்களை எல்லாம் நான் மனப்பாடம் செய்கிறேன். 1 யோவான் 4:17 அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த பூமியில இருக்கிறோம். ரோமர் 8:30 யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இருக்கிறார் இருக்கிறார் மெமரி பண்ணிட்டேன். ரைட்? இதையும் நான் மெமரைஸ் பண்ணிட்டேங்க. எதை? இயேசு சொன்னார் அல்லவா, யோவான் 10:34-35. நான் உங்களெல்லாம் தைரியமாக ஆசீர்வதிக்கும் பாருங்க. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள். ஆமென். நீங்கள் கோடா கோடியாக பெருகுவீங்க. பாவிகளின் ஆஸ்தி உங்களுக்கு வந்துடும். ஏன்? இந்த வசனத்தினால் என்னுடைய இருதயமாகிய பொக்கிஷ சாலையை நான் நிரப்பிட்டேன். எனவே இந்த இருதயமாகிய பொக்கிஷ சாலையிலிருந்து பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை நான் கட்டவிழ்க்கிறேன். ஏனென்றால் நான் கட்டவிழ்ப்பதை பரலோகம் கட்டவிழ்க்கும் என்று சொன்னவர் எள்ளளவும் பொய்யுரையாத இறைமகன். அவர் என்ன சொன்னாரு? நீங்கள் பூலோகத்தில் எதை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். நீங்கள் பூமியில எதை கட்டவிழ்ப்பீர்களோ அதை பரலோகம் கட்டவிழ்க்கும். அப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை நான் தைரியமாக கட்டவிழ்க்கிறேன். இயேசு சொன்ன வார்த்தையில் உள்ள ஆசீர்வாதங்களை நான் அப்படியே கட்டவிழ்க்கிறேங்க. அப்படியே நடக்குதுங்க. ஒரு மகள் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தா. எந்த பேங்க்ல? சிட்டி பேங்க்ல. நம்முடைய செய்திகளை எல்லாம் கேட்டான். அவ பிகாமும் படிக்கல, இன்ஜினியரிங். ஆனா அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துட்டு. ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் இன்டர்வியூக்கு போறாங்க. 400 பேர் இன்டர்வியூக்கு போறாங்க. she is the only person chosen by the Standard Chartered Bank. You know what is the salary? Hallelujah. Monthly 6 lakhs rupees. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா என்ன தொலைபேசியில் கூப்பிடுங்க, நான் அந்த மகளுடைய நம்பரை தரேன். அதனால தாங்க இந்த வார்த்தைகள் முக்கியமானவைகள். உங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார், நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். அவர் இருக்கிற பிரகாரமாக நீங்கள் இருக்கிறீர்கள். அவர் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், இயேசு கிறிஸ்து செல்லுகிற இடங்களிலெல்லாம் அற்புதங்களை தண்ணீரை போல செய்கிறார். அவருடைய பிதாவாகிய தேவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் யோசித்து பாருங்க. லாசருவே வெளியே வானா வந்துடுறான். தலித்தா கூமியே சிறு பின்னே எழுந்துருன்னா எழுந்துடுறா.
அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். எப்போ? கிமு முதல் நூற்றாண்டிலே இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை பார்த்து சந்தோஷப்பட்டு களி கூர்ந்த அவருடைய பிதாவானவர், அவரே நம்முடைய பிதாவானவர். நீங்களும் இந்த 21வது நூற்றாண்டிலே இயேசு கிறிஸ்துவை போல பயங்கரமான அற்புதங்களை செய்து, கல்லறையை காலி செய்து, கல்லறை தோட்டத்தையும் காலி செய்யும் பொழுது அவருக்கு அவ்வளோ சந்தோஷங்க. ரைட்? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரிக்கும் பொழுது பூமி தாங்க முடியாத ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை நீ சுதந்தரிக்கணும். எலான் மஸ்க் சுதந்தரித்தா நம்முடைய தேவனுக்கு கீர்த்தி, மகிழ்ச்சி, புகழ்ச்சி கிடையாதுப்பா. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, ஆமென். அந்த பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை நீ சுதந்தரித்தா எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. சந்தோஷப்படுத்துவதற்கு இந்த செய்திகளை கேளுங்க. ஆமென். நான் அவர்களுக்கு செய்ய போகும் நன்மையெல்லாம் கேள்விப்படுகிற பூலோகத்தார் மத்தியிலே அது எனக்கு மகிழ்ச்சி, எனக்கு கீர்த்தி, எனக்கு புகழ்ச்சி, எனக்கு சந்தோஷம்னு சொல்றாருங்க. அவரை சந்தோஷப்படுத்த தேவனுடைய ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். அருமையானவர்கள், தட்ஸ் அல்டிமேட் பர்பஸ். அல்டிமேட் பர்பஸ் என்ன? நம்ம தகப்பனாகிய தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை குறித்து சந்தோஷமா இருக்கணும். எதை போல? கிமு முதல் நூற்றாண்டிலே இயேசு செய்த பலத்த அற்புதங்களினாலே அப்பா சந்தோஷப்பட்டது போல என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால, யோவான் 10:34-35 தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்து, அல்லேலூயா, நாம் ஆராதிக்கிற தேவனே ஒரே தேவன் என்று வையகத்திற்கு வழிகாட்டி அப்பாவுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துங்க. These all the secrets with the relationship with the Lord. இதற்காகவே இந்த ரிலேஷன்ஷிப்ல தேவன் நம்மளை கொண்டு உட்கார வச்சுட்டார். Hallelujah. Oh, thank you Lord. What a loving daddy. See, his plans are supernatural. நீ தேவனாய் இருக்கிறதுனால அவர் என்ன சொன்னாரு? நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். இன்னும் என்ன சொன்னாரு? நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இன்னும் என்ன சொன்னாரு? உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஹல்லேலூயா. ஓ, அந்த சால்வேஷன் இருக்கு பாருங்க, இட் இஸ் சோ ப்ரெஷியஸ். அந்த ரட்சிப்பு, அந்த ஜோசோ லைஃப் ரொம்ப சூப்பருங்க. அதில் பழுதொன்றும் இல்லை, அதில் குறை ஒன்றும் இல்லை, அதில் எல்லாமே சம்பூரணம், தேவைக்கும் அதிகமாக வழிந்தோடுகிற அனுபவம். ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டே இருப்பார். எப்பொழுது தெரியுமா? என்னுடைய பிரசங்கத்தை கேட்டே இருங்க. படுத்திருக்கும் போதும் கேளுங்க, பஸ்ஸில், ட்ரெயினில், ஃப்ளைட்டில் போகும்போதும் கேளுங்க, சாப்பிடும் போதும் கேளுங்க, சமையல் பண்ணும்போது கேளுங்க, ரெஸ்ட் ரூம்லேயும் கேளுங்க. தேவனுடைய வார்த்தையில் உள்ள வல்லமை இது என்ன செய்யும்? ஹல்லேலூயா. உங்களை உலகமெங்கும் எடுத்து செல்லும். ஆமென். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் இறைவன், வானமும் பூமியும் கொள்ளாத இறைவன் உங்களோடு உறவுலே இருக்கிறார். ரைட்? இன்னைக்கு தலைப்பு என்ன? ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் வித் த லார்ட். இறை உறவின் இறை ரகசியங்கள். இவைகளை நீங்கள் இன்னும் அறிந்து கொள்ளும்படியாக நான் அறிமுகப்படுத்துகிற புஸ்தகங்களை வாசியுங்கள். அது மாத்திரம் போதாது, என்னுடைய செய்திகளை கேளுங்கள். ஏனென்றால் 21வது நூற்றாண்டின் தேவர்களாக பரலோக உங்களை, நீங்கள் இப்பொழுது இருக்கிற தேசத்தில், நீங்கள் இருக்கிற இடத்திலே தேவன் உங்களை அப்பாயிண்ட் பண்ணி வைத்துவிட்டு இயேசு கிறிஸ்துவை போல இவன் ஏங்க மாட்டானா என்று சொல்லி ஏக்கத்தோடு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய அழைப்பிற்கு ஆமாண்டவரே, இதோ நான் இணைகிறேன் என்று சொல்லுவீர்களா? பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. என்னுடைய பிள்ளைகள், இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகளுடைய மனக்கண்களில் இருக்கிற இருள் அகன்று போவதாக, கண்களில் இருக்கிற செதில்கள் கீழே விழுவதாக,
ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. நீர் இவர்கள் மீது வைத்திருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து இன்னும் இவர்கள் விளங்கி கொள்ளத்தக்கதாக தேவனுடைய ஆவியானவர் தொடர்ந்து இடைப்படுவீராக. உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, திரையிலே நீங்கள் காண்பது நல்ல நிலம். நல்ல நிலத்தில் நீங்கள் விதைக்கும் பொழுது, ஒவ்வொரு முறை நீங்கள் விதைக்கும் போது நான் பேசுகிறேன், உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் எனக்கு அனுப்புங்க. அநேகர் அனுப்புகிறீங்க. புதிதாக விதைக்க விரும்புகிறவர்கள் விதையுங்கள். ஸ்க்ரீன்ஷாட்டை 9444241111 நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் அதை பார்த்து பேசுவேன். இந்த மகள் விதைத்திருக்கிற விதையானது இயேசுவின் நாமத்தினால பல்லாயிரம் மடங்குகளாக பெருகி அவர்களுக்கே வந்து சேருவதாக என்று ஆசீர்வாதத்தை நான் கட்டவிழ்ப்பேன். நான் கட்டவிழ்ப்பதை பரலோகம் கட்டவிழ்க்கும் என்று சொன்னவர் மனிதன் அல்ல. உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் எங்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.